வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று நம்முடன் இணைந்திருப்பது நத்தம் சிவசங்கர் அண்ணன். அண்ணா வணக்கம். வணக்கம். வெல்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்தில் உங்களை பார்க்க நேர்ந்தது, சில காணொளிகள், சில புகைப்படங்கள்லாம் பார்க்க நேர்ந்தது. ஒரு வாரத்துக்கும் மேலே தாண்டி வந்து போராட்டம் ரிப்பன் பில்டிங் வெளில வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை வந்து அதை பற்றி பேசிட்டாங்க. இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க அதை சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு இருந்த திமுக வேறு வழியே இல்லாமல் வந்து அவங்களோட நிர்வாகிகள் அப்புறம் வந்து அமைச்சர்லாம் அங்கே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மீடியா வந்து 24 மணி நேரமும் இருக்குங்க. என்னதான் நம்ம காணொளிகள் மூலியமா பார்த்தாலும், செய்திகள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாலும், நேர்ல போயிட்டு அந்த அனுபவங்களை வந்து பார்த்தது அப்படிங்கிறது ஒரு கள நிலவரம் அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு கொஞ்சம் விவரிச்சா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு அங்க நிலைமை? அதாவது பொதுவா போராட்ட களம் என்பதே ஒரு ஒரு விசித்திரமா இருக்கும் எப்பவுமே. அது நிலத்திற்கு நிலம் மாறுபட்டாலும் கூட, அந்த மாறுபாடுங்கிறது எப்படி இருக்கும்னா, அங்க வரக்கூடிய மக்களினுடைய மாறுபாடுகளா தானே இருக்குமே தவிர, போராட்ட வியூகங்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் அந்த குணாதிசயம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சென்னையில ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கு, திருநெல்வேலியில ஒரு மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த மக்களுடைய ஸ்லாங் இதுக்கெல்லாம் வேற மாதிரி இருந்தாலும், அந்த போராட்டம்னு வரையில ஒரு கோபம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கோபம்ங்கிறது எல்லா போராட்ட காலத்திலயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குனாக்க, தன்னுடைய அதாவது போராட்டத்துக்கு வர்ற மக்களுங்கிறவங்களே ஒரு வீரிய குணம் மிகுந்த மக்கள் தான் வந்து எதிர்த்து போராடுவார்கள். ஒரு போராட்டம்னா யாருக்கு வரும்? போராளிகளா இருக்கவங்களுக்கே வரும். அல்லது போராட துணிந்தவர்கள் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவர்கள் போராளியாக மாறுவார்கள். அப்படிதான் எல்லா இடத்துலயுமே இருக்கேன். நான் சென்னையில வந்து பொதுவாகவே வந்து எல்லா மக்களுமே ஒரு சுயநலமா இருப்பாங்க. பொதுவான விஷயத்துக்கு வரமாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க சென்னையில ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மெரினா கடற்கரையை நிரப்புனதே இதே சென்னை மக்கள். மண்ணே தெரியல. அந்த அளவிற்கு மக்கள் வந்து மக்களுடைய கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும். நான் இங்க 2-3 விதமா பார்க்கலாம். போராடிக்கிட்டு இருக்க மக்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. அன்றாடம் வேலைகளுக்கு போற மக்கள், வர்ற மக்கள், இவங்க ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்கன்னே தெரியாமலே போயிட்டு இருக்காங்க. இந்த போராட்ட காலத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அந்த நடைமேடைகள்ல தான், பிளாட்ஃபார்ம்ல தான் நடக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த போராடுறவங்களுக்கும் சாலைக்கு நடுவுல வெறும் பேரிகேடா போட்டாங்க. இந்த போற வர்ற மக்கள் இந்த மக்களை வேடிக்கை பார்க்கலாமே தவிர அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்ன காரணம் எதுவுமே தெரியாம போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் தொடர்ச்சியா ஒரு வாரமா போராடுறாங்க. இப்ப கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கிராமப்புறங்கள்ல போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்துக்கு ஒரு இயற்கை உபாதைகள் இருக்கு. ஆண்கள்லாம் எங்கே வேணாலும் திறந்த இடத்துல போயிட்டு வந்துடலாம். ஆனால் பெண்கள் போக முடியாது. கிராமப்புறங்கள்ல பெண்கள் போறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். திறந்த வெளியா இருந்தாலும் ஒரு மரமா போயிட்டு வந்துக்குருவாங்க. கொஞ்சம் ஒரு மறைவான இடங்கள் அமையும். ஆனா நகர்ப்புறத்துல அப்படி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையிலேயே கழிவறைக்கு கூட கஷ்டப்படுகிறார்கள். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கட்டடத்துக்கு தான் அவங்க போயிட்டு வர்றாங்க. அது இல்லை. நான் அங்கே போய் அந்த என்னுடைய காணொலியில் பார்த்தாலும் தெரியும். அந்த மக்கள்கிட்ட போய் ரொம்ப நேரமாக நான் நின்று அவங்கள வேடிக்கை பார்த்தேன். எடுத்தோடனே போன உடனே நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு விளம்பரமான ஆட்கள் கிடையாது. நம்ம சினிமா நடிகரா போன உடனே கண்டுபிடிக்க தெரியாது. அவங்க நம்ம கருப்பு சட்டையை போட்டு நிற்கவே யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு அவங்க பார்க்குறேன். எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்குறேன். நான் அவங்கள ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணேன். அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்சர்வ் பண்ணுறேன். அது நெட்டுக்கு நடந்து போனேன் பார்த்தேன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. நான் ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு. அதுக்கான காரணம்னா நான் ஒவ்வொரு மக்களையும் போய் பார்த்தேன். அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அவங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னால தெரியும் அவங்க சாப்பிட்டு போட்டது என்னென்ன அப்படின்ட்டு. மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் நிறைய கிடைச்சு. அதை சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ஓட்டுறாங்க. அது ஒன்றும் ரொம்ப சுவையான ஒரு பிஸ்கட் எல்லாம் கிடையாது. ஏதோ வயிற்று நிரப்பும். ஏதோ ஒன்று என்னன்னா அவங்களால அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஏதோ வரக்கூடிய மக்கள் வந்து கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடைசி அவங்க நிலைமை பாருங்களேன். தீபாவளினாலும் பொங்கல்னாலும் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்கவுங்க வேலை பார்க்குற இடங்களில் கிடைக்கிற டிப்ஸோ அல்லது உணவுப் பொருட்கள் அதை தான் தோன்றாங்க. அதே மாதிரி அந்த போராட்ட காலத்திலே கூட கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு தினசரி அங்கே இருக்கேன். சாப்பிட்றதுக்கு சரியான உணவு இல்லை. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், ஒரு நேரம் விஜயகாந்த் அலுவலகத்திலேருந்து ஒரு நேரம் உணவு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, விஜயகாந்த் அலுவலகத்திலேருந்து உணவுகள் வந்துச்சுங்க, விஜய் அலுவலகத்திலேருந்து உணவுகள் வந்துச்சுங்க, அந்த விஜய் கட்சிக்காரவங்க ஆவடியிலேருந்து உணவு கொண்டாந்து கொடுத்தாங்க, இவங்களுடைய அதிமுக காரவங்க வந்து எங்களுக்கு உணவு கொடுத்துட்டு போனாங்க. அதாவது அதிமுக காரங்கன்னா இவர் யாரும் கட்சிக்காரவங்க இல்லை, அந்தந்த கட்சியை சார்ந்த தன்னார்வலர்கள். நம்ம இதுக்கு உதவணும் அப்படி. அதாவது அவங்களுக்கான அடையாளம் என்ன இருக்கு? உதவி செஞ்சவங்க பூரா தனிநபர். ஆனால் அவன் அடையாளப்படுத்திக்கிறது அவனுடைய கட்சியை. வேற வழி இல்லை. இல்லை நீங்க யார் பண்ணவனே அவங்க சொல்ல, நானே நாம் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தான் நத்தம் சிவசங்கரன் அறிமுகப்படுத்திக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க உணவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அனாதை இல்லங்களுக்கு நீங்க போனீங்கன்னா யாராவது பிறந்தநாள் கொண்டாட வந்தா அந்த அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, முதியோர் காப்பகத்தில் இருக்கவங்களும் ஒரு எதிர்பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? சந்தோஷமா இருக்கும். அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு உணவு வருது, வித்தியாசமான ருசியான சுவையான உணவு வருதுன்னு. அது மாதிரி அந்த மக்கள் தினசரி யாராவது எதையாவது கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு போராடுறாங்க. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னன்னா, கழிவறைகள் ஒரு அவங்க அந்த போராடுற மக்களுக்கான கழிவறைகள் கிடையாது. இந்த மாநகராட்சி நினைச்சிருந்தா அந்த மாநகராட்சியை தானே இவ்வளவு நாள் உழைச்சாங்க. ஏன் ஒரு தற்காலிக கழிவறைகளை ஒரு 4-5 அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கலாம்ல? வைக்கலாம். ஒரு 5 இடத்துல சொல்லுங்க. கேபின் பூத் மாதிரி வச்சிரலாம். ஒரு 5 இடத்துல பெண்களுக்கு கழிவறை, ஒரு 2 இடத்துல ஆண்களுக்கு கழிவறை வச்சிருக்கலாம்ல? ஒரு குடிநீர் கொடுத்துருக்கலாம்ல? இந்த மாநகராட்சிக்காக தானே இந்த மக்கள் உழைச்சாங்க. இரவு பகலாக உழைச்சாங்கல்ல. மழை பெய்யல, நீங்களும் நானும்
நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய மலை வீடு டக்குன்னு போய் வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, ஒரு கடைக்கு போயிட்டு வா நம்ம வீட்டுல நம்மள சொன்னாங்கனாக்க போக மனசு வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 கனகனப்பா அப்படியே ஒரு குளிருக்கு இதா கனகனப்பா உட்காந்து பழகிருப்போம், ஒரு போர்வை பத்திக்கிட்டு இருந்திருப்போம். மலையை வேடிக்கை பார்க்குற நாம மலையில நனைஞ்சுக்கிட்டு போய் ஒரு கடைக்கு போயிட்டு வர்றதையே நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். அப்படி இருக்கையில அந்த நேரத்திலேயே மழை நீர் தேங்கிடக்கூடாது, அந்த நேரத்திலே சாக்கடை அடைச்சிக்கிற கூடாது, அந்த நேரத்துல ஒரு குப்பை வந்து அதிகமாக நிரம்பி போய் இருந்து பிளாஸ்டிக்கில் போய் சாக்கடை அடைச்சிருந்துச்சுன்னா அதை வந்து தூர்வாரணும், அதை சரி செய்யணும். அப்ப இரவு பகலாக நோயுற்ற காலகட்டத்திலும் சரி, நோய்கள் தொற்று ஏற்பட்ட காலத்திலும் சரி, ராப்பகலா உழைத்த அந்த மக்களுக்கு ஒரு கழிவறை கூட கிடையாது, ஒரு குடிக்கிற தண்ணி கூட கிடையாது. எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்தாங்க, நான் பேசி முடிச்சோடனே 10 நிமிஷம் கத்தி பேசினோடனே அவர்கள் இறக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க, அவர்களே யாரோ ஒருத்தவங்க கொடுத்த ஒரு 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 இலவசமா கொடுத்த தண்ணியை வாங்கி வச்சிருக்காங்க. அவர்கள் இரக்கத்தோடு எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க, தண்ணி குடிக்க தண்ணி, இவ்வளவு நேரம் பேசி தொண்டை வறண்டுருச்சுன்னு. நான் அந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், இந்த தண்ணியை உங்கள்கிட்ட எனக்கு வாங்குறதுக்கு அவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா இந்த தண்ணியை யார் கொண்டாந்து கொடுப்பான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னை வெயிலுக்கு ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணினாச்சும் தேவை. வர்றவங்க பூரா என்ன பண்றாங்க, ஒரு 200 ml பாட்டில் பெட் பாட்டில் கொடுத்துட்டு போறாங்க. இதுல பிஜேபி காரங்க உட்காந்து மதிவந்தி அதனா மதுவந்தி அதான் அவங்க இவரோட ஒய்ஜி மகேந்திரோட பொண்ணு அவங்க வர்றாங்க, சின்மயி வர்றாங்க. அதுல ஒரு பிஜேபி அரசியல். எனக்கு சின்மையோ மதுவந்தியோ வந்தப்ப அவங்கள வந்து ஏதோ போராட்டத்துக்கு வர்றாங்க, அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு என்னால பார்க்கவே முடியல. உண்மையில எல்லாரும் நினைக்கிறாங்க, கேள்வியை நான் வச்சிருந்தேன், அதிகமா அந்த ஒரு வாடை அடிக்குது. அதுக்கான காரணம் ஒருவேளை அந்த தொகுதியில அவங்க வந்து போட்டியிடலாம்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும். பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவர்களுக்கு அது சரி. எனக்கு வந்து அந்த வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நான் உங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ஜாதியோ அதெல்லாம் சொல்லல. இவர்கள் இதற்கு முன்னாடி எந்த விடயத்தில் குரல் கொடுத்திருக்கார்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்க. எதற்கு எதிராக இருந்திருக்காங்க, அதாவது எதுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஆதரவா இருக்காங்கன்ற அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தாண்டி வெகுஜன மக்களுடைய பிரச்சனையில எத்தனையில அவங்க குரல் கொடுத்திருப்பாங்க, எத்தனைக்காக போராட்டத்தில் கலந்திருப்பாங்க, எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? அவர்கள் எல்லாம் ஆதிக்க மனப்பான்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வெளியில வர்றாங்கன்னா எனக்கு அவங்க மேல, அதாவது ஒரு பக்கம் சேகர் பாபு போன்ற நபர்கள், நீங்க என்னோட மக்கள், என்னுடைய ஜாதி, கழிவறையே கொடுக்காத நபர் என்னுடைய ஜாதின்னு சொல்லி ஓட்டு வாங்கினவர் தான். ஒரு குடிநீரே கொடுக்கல அந்த மக்களுக்கு. ஆனால் அந்த மக்களை நானும் நீயும் ஒரே ஜாதி, ஒரே மொழி, தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள். நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை சொல்றாங்க, வருண், ஆதி தமிழ் சொந்தங்களுக்காக போராட்டம் அப்படின்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒருவேளை அவங்க நாம் தமிழர் கட்சியில என்ன இதுல எனக்கு தெரியல, நான் தெரியாம ஒரு சொல்லக்கூடிய, ஏன்னா போராட்டத்துல போகல, அவங்க என்ன இதில் சொன்னாங்களோ தெரியாது. நான் என்னை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய மக்களில் 60% மேலாக இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். அதெல்லாம் நான் நேரடியாக அங்கே போயிருக்கையிலே பக்கத்தில் பேசுகிறாங்க. நான் மற்றவங்கள மாதிரி போய் 10 நிமிஷம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்த நபர் கிடையாது. அந்த போராட்டத்தில் இந்த மக்களோட மக்களாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்து கொசுக்கடி தாங்க தான் கிளம்பி வந்து. இதே இது எங்கள் மாதிரி ஊர்னா இருந்தால் என்னுடைய சொந்த வாகனத்தை என்னுடைய காரில் போயிருப்பேன். எல்லாமே நான் அதுக்கான ஒரு ஆடைகள் அந்த மாதிரியான பொருட்கள் உடையை மாற்றிக்கிறக்கெல்லாம் வச்சுருந்துருப்பேன். போராட்டத்தில் இருந்திருப்பேன். பல ஊரில் கல்குவாரி போராட்டங்கள்லாம் அப்படி தான் போய் அந்த ஊர்லேயே தங்கி மக்களோட மக்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் 4 நாள் 5 நாள் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்துட்டு தான் வருவோம். ஆனால் இங்கே எனக்கு அந்த வசதிகள் இல்லை. அதனால் கொசுக்கடி முடிஞ்சளவு தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டுன்னு வச்சுங்க, அது வேற. ஆனால் அந்த மக்கள் படுற சிரமத்தையும் அந்த மக்கள் படுற துன்பத்தையும் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிய மொழியை வைத்து தான் அவர்கள் தெலுங்கர் சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய கருத்தோ சித்தாந்தமோ அவங்களுக்கு தெரியாது. நம்ம தமிழர் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் சொல்கிறேன், இங்கு யாரு வேண்டுமானால் வாழலாம், ஆனால் நாம் தமிழர்கள் தான் ஆள வேண்டும். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சோமே தவிர அவங்க தெலுங்கரா கன்னடரா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்க. ஒருத்தங்க நடக்குதுன்னா நம்ம போய் கேட்கணும் என்ன மொழி பேசுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆமா, அவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. அவர்கள் எனக்கானவர்கள், நம்மளுக்கானவர்கள். என்ன சொன்னா எனக்குன்னு சொன்னா நம்மளுக்கானவர்கள். அவர்கள் நம்மளுக்காகத்தான் தூய்மை பணி செஞ்சாங்க. சம்பளம் வாங்கட்டுமே. நீங்களும் நானும் இன்னைக்கு வருண சிவசங்கரான போய் தூய்மை பணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஆளுக்கு 2 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம போவோமா? நம்மதுல இன்னும் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துல எவ்வளவோ பேர் வந்து படிச்சுட்டு கூட தூய்மை பணி கூட வேலை கிடைக்காம இருக்காங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுல. ஆனா நான் சொல்வது, அவர்களை நாம வெறும் போராளிகளாகவும் தூய்மை பணியாளர்களை மட்டும் பார்க்கறமே தவிர அவர்களை மொழி ரீதியாக இன ரீதியாக பிரிச்சு பார்க்கல. ஆனால் நான் உன் மொழி பேசுறவன், நீயும் நானும் ஒரே மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாமெல்லாம் ஒரே மக்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த ஓட்டை வாங்கின திமுக அரசும் சரி, தெலுங்கர்களுக்கான அரசாக தான் திமுக அரசு இருக்கு, அல்லது ஐயா சேகர் பாபுவா இருந்தாலும் சரி, அவரெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களை கேட்க வரையில எங்கள்கிட்ட தெலுங்குல தான் ஓட்டு கேட்டாரு, அங்க அடிக்கிறாரு. ஓட்டு கேட்க வரையில நீயும் நானும் தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்லி தெலுங்குல தான் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டாரு. ஆனா இன்னைக்கு எங்களை கண்டுக்கிறல, பச்சை தண்ணி கூட குடிக்கல, 1க்கு 2 கூட போக முடியல. இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை போய் கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு திரும்ப போராட்டத்துக்கு வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க. தினசரி நாங்க காலையில எப்பவும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போவோம் பாத்தீங்களா, அல்லது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு தேவையான செஞ்சு வச்சுட்டு நாங்க தூய்மை பணிக்கு போவோம். அதே மாதிரிதான் இப்பவும் நாங்க எல்லாம் என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு போராட்டத்துக்கு வந்துடும்.
மீண்டும் கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ஓடி போய் என் குழந்தைகளை பராமரிச்சுட்டு வர்றோம். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அங்கே இருக்கு. சரியான உணவு இல்லை, சரியான குடிநீர் இல்லை, சரியான கழிவறை இல்லை. நீங்கள் இங்கே மேலே போய் பாருங்க, வெயிலில் உங்களுக்கு தெரியும் சென்னையோட வெயில் எவ்வளோ கொடுமையானது. இந்த கொடுமையான வெயிலில் கீழே பூராமே டைல்ஸ் கற்கள். மேலே எந்த அளவிற்கு வெயில் உங்களோட வெயிலோட தாக்கம் இருக்குன்னு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதுக்கான கூரையாக நீங்கள் இப்போ இந்த மாதிரியான கட்டிடங்களுக்குள்ள நம்ம இருக்கையிலே வெக்க தாங்க முடியல. ஆனால் அவங்க உச்சி வெயிலையும் தார்பாயை கட்டிக்கிட்டு பழைய ஃப்ளெக்ஸை கட்டிக்கிட்டு கீழே அட்டையை விரிச்சுக்கிட்டு கீழேயும் தார்பாயை விரிச்சுக்கிட்டு தான் படுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் நான் இத்தனையும் சொல்கிறேன், நான் இரவு நேரத்தில் போய் அவங்களோட இருந்து வந்தேன். இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அங்கே பகல் நேரத்தில் நம்ம போய் இருந்திருந்தா தான் வரும்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பகல் நேரத்தில் போய் இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த பகல் நேரத்தில் அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த ரிப்பன் பில்டிங் உள்ள இருக்கு தெரியுமா, மெயின் என்ட்ரன்ஸ் வழி எந்த யாருமே வர்றதில்லைங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வழி உண்மையை சொல்லணும்னா இந்த போராட்டத்தை யாரு வந்து இந்த போராட்டத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும்னா, யாரு வந்து அங்கே வந்து மக்களோட மக்களாக நின்றுருக்கணும்னா, யாரு மக்கள்கிட்ட வந்து கேள்விகள் கேட்டிருக்கணும்னா, அவங்களோட குறைகளை பேசியிருக்கணும்னா, உண்மையிலேயே இருக்க வேண்டியவர் கே என் நேரு. அவர் தான் அந்த துறை சார்ந்த அமைச்சர். இல்ல அந்த மேயர் வந்திருக்கணும், மேயர் பிரியா. இல்ல துணை முதல்வர் வந்திருக்கணும், இல்ல முதலமைச்சர் வந்திருக்கணும். சேகர் பாபு யார்? இந்த கேள்வியை யாருமே முன் வைக்கிறதே இல்லை. இந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதோ, மீடியாக்காரங்களை மிரட்டுறதுக்கோ, இந்த நீலம்னா நீ யாருன்னு கேட்குறாரு, நீங்க சேகர் பாபுனா யாருன்னு கேட்குறீங்க. இங்க பாருங்களேன், நீலம் ப்ராடக்ட், அதாவது அவங்க நீலம் அந்த டீம் இருக்காங்களே, நீலம் டீம் உண்மையிலே திமுக ஜெயிக்கணும்னு ஓடனவங்க. இப்போ ஆப்போசிட்டா இன்னும் வரையும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மக்கள் போராடுறாங்களேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு நீ யாருன்னு கேட்கறாங்க. அதான் திராவிட மாடல் அரசு. இல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, கொத்துக்குறிகள் போட்டு வந்து டோன்ட் வோட் ஃபார் டிஎம்கேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க திரும்பவும். இப்போ நீங்க நீலம் யாரு அப்படின்னு கேட்டு ஒரு ஆதிக்க மனநிலைகள் வந்து அமைச்சர் கேட்டதுக்கு அப்புறமா நீலம் சோஷியல்லே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கொத்துக்குறிகள்லாம் போட்டு வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் வோட் ஃபார் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அது வந்து தேர்தல் நேரம் வரையில ஜாதிக்கு ஜாதி ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்பதான் நீங்க நீளம்னு பாப்பீங்க. அப்போ வரையில ரொம்ப நீளமா நாங்கெல்லாம் தெலுங்கர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது வேற, அது அவங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து. ஆனாலும் நம்ம நீளத்தை ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறோம், ஒரு ஊடகவியலாளராக சமூக வலைதளங்களாக நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம சொல்ல வர்றோம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், இவ்வளவு திமுறா இங்க பாருங்களேன். சேகர் பாபு யாருன்னு நான் கேட்க ஆரம்பிச்சதுக்கான காரணம், அவர் அந்த நீளம் சார்ந்த அந்த குழுவினரை வந்து அவர் கேட்குற அந்த பத்திரிகையாளராக அவர் கேட்குறாரு, நீ யாரு, உனக்காக நான் பதில் சொல்ல முடியாது, அவ்வளவு தெனாவட்டா அவ்வளவு திமுறா பேசுறாருன்னா அப்பதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க யாரு இதை கேள்வி கேட்க? பொதுவாகவே வரும் இடஒதுக்கீடுன்ற எது கொடுத்தாங்க? நீங்க கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி இன்ன வரையும் ஒரு பெண்களுக்கு ஒதுக்கப்படுற வார்டுல பெண்கள் போட்டிக்கிறாங்களே தவிர அந்த பெண்கள் கவுன்சிலராக இருப்பது கிடையாது. பெயரளவுல தான் அவங்க கவுன்சிலர், அவங்க புருஷன் தான் கவுன்சிலரா இருப்பாரு. அது இங்க மட்டும் நகர்ப்புறத்துல மட்டும் இல்ல, கிராமத்துல ஊராட்சியில பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. புரியுதுங்களா? எல்லாம் ஒரு என் ஊர்ல எடுத்துங்க, என் கிராமத்துல எடுத்துங்க. அவங்க அதாவது பெண்களுக்கான அது பகுதி, பெண்களுக்கான வார்டு, பெண்களுக்கான ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அந்த வந்து அங்கே வந்து பெண்கள் தான் வரணும். ஆனால் ஆண்கள் தான் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. பெண்கள் பேரளவில் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பல ஊராட்சி மன்றங்கள்லேயும் இருக்குது. அது ஊராட்சி மன்றங்கள், ஊராட்சி ஒன்றியங்கள்லேயும் இருக்குது. சேர்மனாக இருக்கிறவங்க பெண்கள் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல உங்கள் கணவர் தான் எல்லாமே ஆளுமை செலுத்துவார். ஈவன் சொல்லணும்னா அந்த 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 சேர்மனுக்கான அலுவலகத்தில் இருக்கிற சீட்டில் கூட அந்த பெண்கள் வந்து உட்கார மாட்டாங்க. அந்த மனைவிகளோட கையெழுப்பு வரையும் அவங்க தான் போடுவாங்க. அதே தான் இங்கே நடக்குது. மேயர் பிரியா என்பவர் ஒரு ரப்பர் ஸ்டாண்ட் மாதிரி. மேயர் பிரியா என்பவர் சுதந்திரமாக மேயராக செயல்படவில்லை. இங்கே அவர் இந்த மாநகராட்சிக்கு, இந்த பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு தேவையான திட்டங்களை திட்டமிடுவதோ அந்த திட்டங்களை செயல்படுத்துவதோ எதுவுமே மேயர் பிரியா கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மேயர் இதாக இருப்பார். யாரு அதிகாரி? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து மேயருக்கு ஆணையராக இருப்பார், கமிஷனராக இருப்பார். அந்த கமிஷனர் உட்பட தன்னுடைய திட்டங்களை தானாக நிறைவேற்றுவது கிடையாது. புரியுதுங்களா? அது ஒரு மேயரை பார்த்தாலே, அதான் பிரியா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு மேயர் மாதிரி இருக்க முடியாது. சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை மாதிரி கல்லூரி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் பதில்கள்லாம் வந்து ஒண்ணுமே தமிழே தெரியாதுங்க. ஒரு இங்க வருங்க, எடுத்த உடனே மக்கள்கிட்ட அணுகும் போது அந்த மக்களுடைய எளிய நடையில எளிய மொழியில பேசணும். அந்த இது இருக்காது. ரெண்டாவது, மீடியாவில் பேசும்போது பத்திரிகையில சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள் தகுந்த மாதிரி கண்ணியத்தோட அவங்களுடைய பேச்சு இருக்கணும். அதுவும் தெரியாது. சரி, தமிழ்ல ஏதாவது விளக்கங்கள்லாம் சொல்ல தெரியுமானா அதுவும் தெரியாது. ஏழை எளிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த பதவி அல்லது தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பணக்கார தோரணை இதெல்லாம் விட்டுட்டு எளிய மக்களோட உட்காந்து பேச தெரியுமானா அதுவும் தெரியாது. ஆக மொத்தம் என்னன்னா, பிரியான்ற ஒரு அடிமை மேயராக இருந்தால் சேகர்பாபு என்ற ஒரு நபர் மறைமுகமாக சென்னை முழுவதையும் தன் கட்பாட்டில் வைக்க முடியும். சென்னையினுடைய முதலமைச்சர் யாருன்னா சேகர்பாபு, சென்னையினுடைய துணை முதலமைச்சர் யாருன்னா சேகர்பாபு, சென்னையினுடைய மேயர் யாருன்னா சேகர்பாபு, சென்னையினுடைய ஆணையர் மாநகராட்சி ஆணையர் யாருன்னா சேகர்பாபு, சென்னையினுடைய கமிஷனர் யாருன்னா சேகர்பாபு. ஆக மொத்தம் சென்னை சேகர்பாபுவினுடைய சென்னை. ரவுடியும் அவர் தான்.
அவர் தான் ரவுடி, அவரே போலீஸ், அவரே மேயர், அவரே ஆணையர், அவரே முதல்வர், அவரே துணை. அப்படின்னா என்னன்னா இங்க மத்த எல்லாருமே ஆண்மையற்ற நபர்கள். அவர் ஒருத்தர் தான் இதை பூராத்தையும் ஆட்சி செஞ்சு இதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை பூரா அங்க கிச்சன் கேபினெட் கொண்டு போய் கொடுக்குறாரு. யாருக்கு? அம்மையார் துர்கா ஸ்டாலின் கொண்டு போய் கொடுக்குறாரு. சென்னையை ஆளுவது நேரடியாக சேகர்பாபு, மறைமுகமாக கமிஷனை பூரா வாங்குறது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், குறிப்பாக அம்மையார் துர்கா ஸ்டாலின். இதுதான் உண்மை. இதை யாரு பேச தயங்குறாங்க? இதனாலதான் இந்த போராட்டம் இன்ன வரை தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், பேச்சுவார்த்தைக்கு போய் உள்ளுக்குள்ள 4 பேர்த்த கூப்பிட்டு பேசுறோம், நேரடியா போராட்ட காலத்துல இருந்து உட்காந்து பேச வேண்டியதானே? இப்போ உதயநிதி அவர்கள் அந்த போராட்ட காலத்துக்கு போயிருந்தாலே அந்த ஃபேஸ் லிஃப்டா இருந்திருக்கும் இல்லையா, போய் பாக்குறாரு பாரு, அவருக்கு எவ்வளவு கனிவு. தாத்தா வந்து ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டத நான் போய் ஒன்னா சாப்பிட்டேன், மக்களோட மக்களாக தேநீரா இருந்தாரு, சாப்பிட்டாரு, போய் இளவோடு சோறு சாப்பிட்டு அவங்களோட தேநீர் இருந்தேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் கையெழுத்து போடுவார்ல, 2 கையிலும் கையெழுத்து போட்டு இந்த நலத்திட்டம் அந்த நலத்திட்டம், ஏழைகளுக்கு உதவுறது, இல்லாதவனுக்கு உதவுறது, வீடு கட்டி கொடுக்குறது, கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்குறது, காலேஜ் கட்டி கொடுக்குறது. அந்த சிவாஜி திரைப்படத்தில் நடிச்ச ரஜினிகாந்துக்கும் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த வித்தியாசம்? 2 பேருமே ஸ்டைலா இருக்காங்களான்றீங்களா? அவங்களும் நடிகர், இவரும் நடிகர். அவர் திரையில நடிச்சார், இவர் தரையில் நடிக்கிறார். ஐயா ரஜினிகாந்த் திரையில் நடிச்சார், மக்களுக்கு நல்லது செய்வது போல. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் தரையில் நடிக்கிறார், மக்களுக்கு நல்லது செய்வது போல. இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களா, போராடுறவங்களாம் இன்னைக்கு உட்காந்து வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு தக்காளி சாதமா தயிர் சாதமா மக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க பார்ப்போம். ஏங்க கஞ்சமா இருக்கு, பிரியாணி அது மாதிரி வந்து சாப்பிடலாமே. நான் கேட்கறது உங்களுக்கு, நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப ஹைஜீனிக்கெல்லாம் போகல. ஒரு போராளிகளுக்கு அடிப்படையில் ஒரு வெரைட்டி ரைஸாச்சும் கிடைக்கட்டுமே, வந்து பேச சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரும், இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்க போது மக்களுக்காக போராடுகிறார்கள் அல்லது போராடுவது போல் நடிக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக வந்தபோது இவர்கள் என்னவெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை கூட தவறுகிறார்கள், நிறைவேற்ற தயாரில்லை. அப்படின்னா என்ன சொல்றாங்களே, வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்லி அது 285 வாக்குறுதின்னு எல்லாருமே இணையதளத்தில் எடுத்து போட்டாங்க. பக்கம் வரையும் அவங்க எந்த பக்கத்தில் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுல எத்தனாவது இடத்துல இருக்கு, 285 இடத்துல இருக்குன்றாங்க. பக்கம் எத்தனை 40 42 பக்கம் இருக்குன்ற வரை எடுத்து போட்டாங்க. அது பொய்யான ஒரு, அவங்க சொல்றது பொய், சேகர்பாபு சொல்றது பொய்ன்றத எல்லா மக்களுமே ஆவணத்தோட இப்போ என்னன்னா ஒரு வாரத்துக்கு மேல போயிட்டு இருக்குங்க. இது இன்னும் இப்படியே தொடருமா? ஏன்னா இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட்சியோட பெயருக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்கும் விதமா இது வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கனால மீடியாவோட கவரேஜ் போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும். இன்னைக்கு தேதி எத்தனை? 10. இன்னும் 3 நாள் போராட்டம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் 2 நாள் போராட்டம் முடிஞ்சிடும். அவர்களுக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மாநகராட்சியில ஒரு பெரிய கொடியேற்றம், சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடக்கணும். அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. ஒண்ணு இந்த மக்கள் அழித்து விரட்டப்படுவார்கள் காவல்துறையை வைத்து, அப்படி இல்லாட்டி இந்த மக்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு ஏதாவது ஒரு மண்டலத்தில் அடைக்கப்பட்டு இந்த போராட்ட களம் அனைத்துமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாட வரப்பட்டு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டாந்து மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாந்து சுதந்திர தினத்தை முழுமையாக கொண்டாடி முடிப்பாங்க. இன்னும் 4 நாள்ல நடக்கும்ன்றீங்க? 3 நாள்ல நடக்கும். அவர்களுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ள அந்த இடம் கிளியர் ஆகணும். ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ள மற்ற எல்லா வேலையிலையும் முடிச்சு அலங்கரிச்சு வேலை முடிக்கணும். 15 அவங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடணும். இது பேச்சுவார்த்தை மூலியமா நடக்குமா இல்ல வயலன்ஸ் மூலியமா நடக்கும்? 2 வேணா நடக்கும். ஒண்ணு பேச்சுவார்த்தை மூலமாக அவங்கள வெறுமன மண்டபத்துல அடைச்சு வைப்போம், இதை ஆர்கனைஸ் பண்ற குழுவினரை கொண்டு போய் வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிடணும்னு மிரட்டுவாங்க. அதனால தற்காலிகமா சுதந்திர தினத்துக்காக 2 நாட்கள் போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம்னு டெம்பரவரியா போராட்டத்தை விலக்கிக்கிறோம்னு இவங்களே விலக்கிட்டு போற அளவுக்கு வைப்பாங்க. இல்ல முடியாது, நாங்க இதே இடத்துல நம்ம முடிஞ்சா குண்டு கட்டா தூக்குன மக்கள் வலுக்கட்டாயமா உட்கார்ந்து விட்டால் அவர்களை குண்டு கட்டாத்தி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சிருவாங்க. இந்த இடங்களை பூரா காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டாந்துருவாங்க. அதாவது மெரினால இன்னைக்கு நம்ம போராட்டத்தை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த போராட்டம் மாதிரி வந்து ஒரு அது சின்ன போராட்டம் கூட தொடங்கிட முடியாது. கும்பலா ஆட்கள் போனாலே வந்து டக்குன்னு பிடிக்கிற அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ரிப்பன் மாநிலம் முன்னாடி வந்து திருப்பியும் போய் உங்க உட்கார்ந்துறாத மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிறீங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் காவல்துறையும் அனுமதித்தால் மட்டுமே உங்களுடைய போராட்டம் உலகளவில் போய் சேரும். உங்கள் போராட்டம் விரிவடையும். உங்கள் போராட்டம் வெகுஜன மக்களுடைய போராட்டமாக மாறும், மாபெரும் வெற்றி பெறும். ஒருவேளை போலீஸோ காவல்துறையோ உளவுத்துறையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ உங்களுடைய போராட்டத்தை, நம்முடைய போராட்டத்தை விரும்பவில்லை என்றால் முளையிலே கிள்ளி எறிந்து விடுவார்கள். அது நீங்க எவ்வளவு பெரிய புரட்சியாக என்ன இருக்கு, வேணாலும் ஒன்று செய்யலாம். ஒரு மாபெரும் இயக்கங்கள் அந்த போராட்டத்தை தொடங்கி அந்த மாபெரும் இயக்கங்கள் நான் இருக்கிறேன் பக்கபலமா, இது என்னுடைய போராட்டம், பேக்கப் பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்தேன். அப்படி யாரும் இங்க தயாரா இல்ல. நாம் தமிழர் கட்சி வேணா நினைச்சாத்தேன். சரி, நான் இனிமேல் கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு கட்சி தனித்துவத்தோடு போராடினா உண்மையிலே அது நாம் தமிழர் கட்சியால முடியும். அப்படி ஒரு கட்சி போராடினா வேணால் அப்படி ஒரு போராட்டங்கள் வருமே தவிர, ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கே மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு தான் திராவிட மாடல் இருக்கு. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் விரிவடைஞ்சா தானே தவிர மற்ற நாட்களில்
இந்த அரசு பார்த்து நினைச்சிருச்சுன்னா ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள போராட்டம் முடிச்சுட்டு போயிடும். சரி, நீங்கள் எப்படி கலைப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல நீங்கள் சொல்ற மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எது எப்படியோ வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லை, என் ஊர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா உங்கள மாதிரி நபர்கள் அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு தீர்வு கிடைக்கலாம்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.